வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்திய முதல்வர் மு. ஸ்டாலின், சமத்துவ கொள்கைகளை வகுப்பதில் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் 3வது தேசிய மாநாட்டில் பேசிய அவர், சமூக நீதியை மேம்படுத்துவதில் தமிழ்நாட்டின் தலைமையை எடுத்துரைத்தார் மற்றும் அதன் மாதிரியை நாடு முழுவதும் பிரதிபலிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். புறக்கணிப்பு மற்றும் அநீதியை நிவர்த்தி செய்வதில் சமூக நீதியின் பங்கை அடிக்கோடிட்டு, விளிம்புநிலை சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக அரசியலமைப்பு திருத்தங்கள் மற்றும் சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு ஸ்டாலின் வாதிட்டார். தமிழ்நாட்டின் அமைப்பை முன்மாதிரியாக கொண்டு நாடு முழுவதும் சமூக நீதி கண்காணிப்பு குழுக்களை நிறுவுவதற்கு அவர் முன்மொழிந்தார். மேலும் இடஒதுக்கீட்டு கொள்கைகளை செயல்படுத்துவதில் மாநிலங்களுக்கு அதிக சுயாட்சியை வழங்க 50% இடஒதுக்கீடு வரம்பை நீக்க வலியுறுத்தினார். சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய குழுக்களுக்கு உதவுவது என சமூக நீதியை வரையறுக்கும் அரசியலமைப்பின் 340வது பிரிவை அவர் விரிவாக கூறினார். மேலும் இதை அடைவதற்கான கருவியாக இடஒதுக்கீட்டை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு துறைகளில் ஓபிசி இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் தாமதம் ஏற்படுவதை காரணம் காட்டி சமூக நீதி முயற்சிகளை பாஜக குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் எல்லை நிர்ணயம் ஆகியவற்றுடன் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை செயல்படுத்துவதை தடுத்து நிறுத்துவதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். நீதிபதிகள் நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளில் பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார். அத்தகைய நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் சமூக நீதி என்பது நிறைவேற்றப்படாத வாக்குறுதியாகவே இருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பரூக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ், பிருந்தா காரத், தி. ராஜா போன்ற முக்கிய தலைவர்களும், தமிழக அரசியல் பிரமுகர்களான கே. வீரமணி, வைகோ, தொல் திருமாவளவன், எம். ஜவாஹிருல்லா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு இந்தியா முழுவதும் சமூக நீதி கொள்கைகளை ஆழப்படுத்த ஸ்டாலினின் கோரிக்கையை ஆதரித்தனர். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.